நீட்ஸ் அண்ட் க்ரீட்ஸ். இன்றைக்கி நிறைய பேருக்கு க்ரீடு அதான் அதிகம். எது வேணாலும் எனக்கு வேணும், எனக்கு கொண்டாங்க. பகிர்ந்து கொடுக்கிற மனப்பான்மையே இல்லாமல் போயிடுச்சு. அதான் பிரச்சனை. இன்றைக்கி ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு இயேசு ஒரே போட்டார். யாரெல்லாம் பணக்காரனாக இருக்கானோ அவனெல்லாம் பரலோக ராஜ்யத்திலே இறைவன் அருளை பெற முடியாது. இந்த உலகத்திலும் இறைவன் அருளை பெற முடியாது, அந்த உலகத்திலும் இறைவன் அருளை பெற முடியாது. ஏன் பணக்காரர்கள் அல்லது ஐஸ்வர்யவான்கள் இறைவனிடத்திலே சேர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவர்களுடைய நம்பிக்கை முழுவதும் அவருடைய பணத்திலே இருக்கிறது. அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அவருடைய பணத்திற்காகத்தான் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அதான் பவுல் சொல்கிறார்ல, மினுக்கான வஸ்திரம் தரித்த ஒருவன் வந்தால் உடனே எல்லாரும் அங்கே போய் கூஜா தூக்குவாங்க. நம்ம சபைகளில் அதான் நடக்கும். எந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, பணக்காரன் ஒருத்தன் வந்துட்டானா கையெடுத்து கும்பிடுவாங்க, பின்னாடியே போவாங்க. ஆனால் இது மிகப்பெரிய ஆபத்து. நீங்கள் இறைவனுடைய வழியை விட்டு முற்றிலுமாக விலகி போய் விடுகிறீர்கள். உங்களுக்கு இங்கே இடமே இல்லைன்ட்டார். அப்போ பணக்காரங்களாகவே நம்ம இருக்கக்கூடாதா? செல்வந்தர்களாகவே இருக்கக்கூடாதா? கிறிஸ்தவர்கள் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? தேவைக்கு மட்டும் வச்சுக்கிட்டு, ஆளுக்கு 2 புடவை வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு, இருக்க இடம்னு ஒன்று இருக்கலங்க, 3 வேளைக்கு சாப்பாடுன்னு கிடைக்கல, அது போதும் அப்படின்னு இருக்கிறதா? மிகப்பெரிய சிக்கலான கேள்வி. எல்லாரும் படக்குன்னு இதை தான் கேட்பாங்க. ஆமாம், இப்படியே பரலோக ராஜ்யத்துக்கு பரிசுத்தவான் போக முடியாது, பணக்காரன் ஐஸ்வர்யவான் போக முடியாதுன்னா அப்போ இதெல்லாம் கடினமான உபதேசங்க. யார் இதை கேட்க முடியும்? சும்மா என்னத்தையாவது பெண்ணாத்திக்கிட்டு தெரியாதீங்கன்னு ஏசிட்டே நேராக போட்டாங்க. இதெல்லாம் கடினமான உபதேசம், யார் இதை கேட்க முடியும் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிறவர்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? பிதாவாகிய தேவன் நம்ம என்ன சொல்கிறோம்? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒன்றுமே கிடையாதா? இப்போ பூமியில் இருக்கிற அத்தனை செல்வங்களையும் இறைவனை வணங்காதவர்கள் அல்லது பிதாவாகிய தேவனை ஏற்காதவர்கள் வசந்தான் இருக்கணும். கிறிஸ்தவர்களை பிதாவை யார் அந்த திரித்துவ தெய்வம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியணுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. என்ன சொல்கிறாரு? நீட்ஸ் அண்ட் க்ரீட்ஸ். நீங்கள் எதற்காக சம்பாதிக்கிறீர்கள்? அது ரொம்ப முக்கியம். இப்போ வில்லியம் கேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எப்படி ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலான சொத்து வில்லியம் கேரிக்கு பின்னாடி இருக்குது. வில்லியம் கேரி யூனிவர்சிட்டி, ஐடா ஸ்கட்டர் மெடிக்கல் காலேஜ் வேலூரில் இருக்குது. எப்படியும் ஒரு 1,00,000 கோடிக்கு மேலே அதோட சொத்து இருக்கும். இதுவரைக்கும் அவர்கள் எத்தனை பேர்களை ராஜாக்களாக ஐஸ்வர்யவான்களாக ஆக்கியிருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்கள். துர்கால் ஸ்கூல் திருநெல்வேலியில் போய் பாருங்கள். எத்தனையோ பெரிய மிஷினரிஸ் ஸ்தாபனங்கள்லாம் இருக்குது. அதான் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, நான் எல்லாமே அடைஞ்சிட்டேங்கிறார் பவுல். அப்போது பொருளின் மீது பற்று வைக்காமல் இறைவன் மீது பற்று வைத்து உங்களுடைய உழைப்பை செலுத்தும் போது, அதான் பகவத்கீதையில் கூட சொல்லுவாங்க, கடமையை செய், பலனை எதிர்பாராது. உங்களுடைய கடமை என்ன? இன்னும் எத்தனை பேருக்கு நம்மால் உதவி செய்ய முடியும்? இதான் நம்முடைய கடமை. இன்னும் எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்களை கொடுக்க முடியும்? நம்முடைய நோக்கம் முழுவதும் அங்கே தான் இருக்கணும். நான் படித்து மிகச்சிறந்த ஒரு அறிஞனாகி எத்தனை பேருக்கு என்னால் உதவி செய்ய முடியும்? இதுதான் நம்முடைய தேவை. என்னிடத்தில் பல 1000 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா இன்னும் இத்தனை பேருக்கு என்னென்ன கல்லூரி கட்டலாம், மருத்துவமனை கட்டலாம், சாலைகளை போடலாம், தண்ணீர் வசதிகளை செய்து கொடுக்கலாம், இந்த ஏழை படிக்காத மக்களை முன்னேற்றலாம், நல்ல உடை உடுத்த செய்யலாம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்க? முன்னாடி பாதி ட்ரெஸ்ஸு, பின்னாடி பாதி ட்ரெஸ்ஸு, இதை போட்டுட்டு அதை இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய நிலைமை. அப்போ எது தேவை, எது பேராசை? அதான் இங்கே சொல்ல வர்றார். நீட்ஸ் அண்ட் க்ரீட்ஸ். ஐ கேன் டூ எவ்ரி திங் த்ரூ ஹிம் ஹூ கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த். எனக்கு பலனை கொடுக்கிற, எனக்கு வல்லமையை கொடுக்கிற, பலத்தை கொடுக்கிற அவராலே என்னால் எல்லாவற்றையும் செய்து முடியும், எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் அப்படிங்கிறார். God has not promised to supply all of our greeds. நம்முடைய பேராசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொள்வேன் என்று ஆண்டவர் ஒரு நாளும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கவில்லை. இன்றைக்கி இறைவனை தொழுது கொள்கிறவர்கள் எதற்காக தொழுது கொள்கிறார்கள்? நம்ம வீட்டிலே ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், கல்யாணம் பண்ணணும், நான் வேணால் இயேசுநாதரை வேணால் கும்பிட்றேன். இதற்காகத்தானா நீங்கள் கும்பிடுகிறீர்கள்? இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் இறைவனை பின்பற்றுகிறவர்கள் இருந்தால்
மற்ற எல்லாரையும் விட பரிதபிக்கப்பட நிலையிலே இருப்பீர்கள். அது நம்முடைய நோக்கம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். கம்ப்ளீட் சரண்டர் டு காட்ஸ் ப்ராமிஸ், காட்ஸ் வில். தேவனுடைய சித்தம் என்ன? ஆண்டவரே, நான் முற்றிலும் உமக்கானவன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உம்முடைய சித்தப்படி அநேகரை உம்முடைய பாதையிலே வழிநடத்தக்கூடியதாக செவ்வனே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் பயன் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படி தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எனக்கு பெரிய வீடு கொடுங்க, பெரிய பங்களா கொடுங்க, எனக்கு எப்படியாவது எங்களுக்கு நல்ல கார் கொடுத்துக்கணும் சாமி அப்படின்னு நம்ம பால் திறக்கிறன் பொண்டாட்டி ஜெபம் பண்ணிச்சுல. உடனே இயேசு வந்து உனக்கு என்ன காரு வேணும்னு கேட்டாரு. நான் இந்த காருன்னு ஓடி வந்து சொன்னேன். ஆண்டவர் உடனே கொடுத்தாரு. இந்த பேராசைகளை நிறைவேற்றுவதற்காக இறைவன் அல்ல. உங்களை எல்லாம் இப்போ ஜவுளி கடையில் பொம்மை இருக்கும்ல, பார்த்துருக்கீங்களா? அழகழகான பொம்மை டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸு போடும். 10,000 ரூபா ட்ரெஸ்ஸு போடும், 1,00,000 ரூபா ட்ரெஸ்ஸு போடும், 1000 ரூபா ட்ரெஸ்ஸும் போடும், எல்லா ட்ரெஸ்ஸும் போடும். ஜவுளிக்கடை பொம்மை கூட கட்டுதம்மா பட்டு சேலை, அப்படி ஒரு பாட்டு, பழைய காலத்து பாட்டு. இந்த கிறிஸ்தவ பாதிரியார்களை, பணத்தின் பின்னாக போகிறவர்களை, பேராசை உடையவர்களை எதற்காக சாத்தான் வைத்திருக்கிறான் என்றால் ஜவுளி கடை பொம்மை மாதிரி. இதை பார்த்து நாம் பல பேர் அவங்க இடத்துல போய் கூண்டோட கைலாசம் போயிடுவாங்க. அதான் தமிழில் இருக்கிற பழமொழி. இது மாதிரி இறைவனுடைய நல் வழிகளை விட்டு பேராசையின் பின்னால் சென்று பண ஆசை நிரம்பினவர்களாக அவர்கள் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்கள். கத்தி எடுத்து இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் பின்னாடி வர மாதிரி பண ஆசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே அப்படின்னு போட்டு. உங்களுடைய பேராசைகளை நிறைவேற்றுவதற்காக தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை. God has not promised to supply all of our greeds when we are in the will of God, serving for the glory of God. Then we will have every need met. நாம் தேவனுடைய சித்தத்தின்படி இருந்தால், தேவனுடைய மகிமைக்காக நாம் ஊழியத்தை செய்தால், அப்பொழுது நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருவார். இதுதான் உண்மை. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும். நான் எப்படியாவது பணம் சம்பாதித்து, நான் நீட்டு தேர்வில் என் பிள்ளை பெயிலானா கூட பரவாயில்ல, 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடி எப்படியாவது சுருட்டி என் பிள்ளையை நான் டாக்டர் ஆக்குவேன். அப்போ ஆண்டவருடைய சித்தம்னா என்னங்க? அது விளக்கண்ண, அது ஒரு ஓரத்தில் கிடக்கட்டும், அது எனக்கு தேவையில்லை. எது தேவனுடைய சித்தம்? என் மனசில் நான் என்ன நினைக்கிறேனோ அதான் தேவனுடைய சித்தம். அப்படியா? அப்படி சொன்னாரா? நீங்கள் முழங்கால் படியிட்டு முழுமையாக உங்களை ஒப்படைத்து விட வேண்டும். ஆண்டவரே, இதோ நானும் நீர் கொடுத்த என் பிள்ளைகளும் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோம். உமக்கு சித்தமானபடி செய்யும். எங்களுடைய வாழ்க்கை பார்க்கிறவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். சாலமோன் சொன்னான், ஆண்டவரே, 2 காரியத்தை மட்டும் என்னை விட்டு தூரப்படுத்தும். வறுமையையும் மிகுந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுக்காதீங்க. நான் வறுமை அடைவதனாலே நான் மிகவும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு தேவன் யார் என்று தூஷித்து விடாதபடி, மிகுந்த செல்வம் அடைவதனாலே என் மனதிலே அகந்தை வந்து இறைவனுக்கு விரோதமான வழியை செய்யாதபடி இந்த 2ஐயும் எனக்கு தூரப்படுத்தும். அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வின் நோக்கம், நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். இதுதான் நம்முடைய நோக்கம். இன்றைக்கி டாக்டர் ஆனவங்கெல்லாம் என்ன ஆகிட்டாங்க? எல்லாம் டாப்பாக வந்துட்டாங்களா? டாக்டர் படித்தவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த காலத்தில். என்ஜினியரிங்லாம் படித்து, ஐஐடி படித்து, எம்ஐடியில் படித்து, நேஷ்னல் என்ஐடியில் படித்தவங்கெல்லாம் டாப்பாக வந்துட்டாங்களா? எல்லாவற்றுக்கும் நேர் சமயமும் தேவ செய்கையும் வாய்க்கிட வேண்டும். கர்த்தர் தமக்கு பிரியமானவன் வசத்திலே வைத்து போகும்படியான தொல்லையை அவர்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு 10 பேரை அங்கே வச்சுருப்பார். இதான் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும். When we are in the will of God, serving for the glory of God, then we will have every need met. அப்போது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார். இப்போ பிள்ளை அங்கே பசியாக இருப்பான், போய் டிஃபன் வாங்கி கொண்டு கொடுறான் அப்படின்னு 2 பேரை அனுப்பி விடுவார். எப்போ என் பிள்ளைக்கு அந்த வீடு ஒன்று வேணாம், அந்த வீட்டை எழுதி வைப்பார். என் பிள்ளைக்கு டிக்கெட் போடணும், டிக்கெட் 3 டிக்கெட் போட்டு விடியா அப்படின்னு சொல்லுவார். அங்கே 2 பேர் வந்து நமக்காக டிக்கெட் போடுவோம். இப்படி பல அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்வார்.
நம்ம எதை செஞ்சாலும் நம்ம சம்பாதிச்சோம்னாலும் அந்த சொத்து தாவீது என்ன சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய ஐஸ்வர்யம் என்னுடைய ஆஸ்தி எனக்கே உரியவைகளாக இல்லாமல் உம்முடைய பிள்ளைகளுக்கு உரியவதாக இருப்பதாக அப்படின்னு சொல்கிறேன். ஒரு மனிதன் சம்பாதிக்கும் போது எவ்வளோ மிஞ்சி மிஞ்சி சம்பாதிச்ச முடியும்னு நினைக்கிறீங்க? எங்கள் மாமாலாம் இருந்தார், பேத்தனமாக சம்பாதிப்பார். சொத்து எனக்கு கண்ட நாய்கள் வந்து திங்கிறது கிடையாது அப்படி எப்படின்னாரு. இப்போ சொத்தை ஒன்றுமே பண்ண முடியலையே, நாளைக்கு சாக போகிற நிலைமையில இருக்கும். அந்த சொத்தை வச்சு என்ன பண்ண போகிற? சரி, இத்தனை நாள் அந்த சொத்தை வச்சு நீ என்ன தான் வாழ்ந்த, எப்படி வாழ்ந்துட்ட சொல்லு எனக்கு. மிஞ்சி மிஞ்சி போனால் 3 வேளைக்கு சோறு வேணும், நல்ல உடை வேணும், நல்ல உணவு வேணும். இதை தவிர என்ன வேணும்? நம்மக்கிட்ட 1 கோடி ரூபா இருந்தால் 4 பேர் மதிப்பாங்க. எந்த 4 பேர் மதிச்சாவனையா? எல்லா பேரும் அந்த பக்கம் போனால் திட்டுறான். கருமி கம்யூனிட்டி இவ்வளோ வச்சுருக்கான், 4 பேருக்கு கையை கூட ஈர கையை கூட உதற மாட்டாயான்னு சொல்லி திட்டுவான் வாழ்நாள் முழு. இதான் வாசாப்புங்கிறது. யோ எதாக இருந்தாலும் 4 பேர்கிட்ட வாசாப்பு வாங்காமறியா அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஊர் பகுதியில். கெட்ட பேர் வாங்கி திட்டு வாங்கிட்டு பொழைக்கிற பொழப்புக்கு கடைசியில் எதையும் விற்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. பின்னாடி ஒருத்தன் வருவான், அவன் நல்லவனாக இருப்பானா கெட்டவனாக இருப்பா தெரியாது. அவன்கிட்ட போய் இவன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவன் எல்லாத்தையும் விற்று திம்பான். இதான் நீதிமொழிகளில் போட்டிருக்கு. இந்த மாதிரி சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிற? தேவனுடைய சித்தத்தின்படி நீ வாழ்ந்தால், when we are in the will of God, serving for the glory of, ஆண்டவருடைய மகிமைக்கென்றே நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டீர்கள், then we will have every need met. Hudson Taylor often said, when God's work is done in God's way for God's glory, it is not lack for God's supply. It will never கூட போட்டிருக்கலாம், it will not lack for God's supply. ஒரு காலத்திலும் குறையவே குறையாது. தேவனுடைய சித்தத்தின்படி, ஹட்சன் டெய்லர் தான் சொல்கிறார், தேவனுடைய பணியை தேவன் செய்யும் வழியிலே தேவனுடைய மகிமைக்காக நாம் செய்யும்போது ஒருபோதும் குறைவுபடாது. அவரால் 2 ரொட்டியை வச்சு 5000 பேருக்கு கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே இல்லை, நம்மளை வச்சு எல்லாத்தையும் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது, நீங்கள் பாருங்கள். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம எதுக்குமே தகுதி இல்லாதவங்க, நல்லா பிடிச்சிக்கணும். நம்மளை விட அதிகமான படித்தவர்கள் நிறைய பேர், என்னை விட அதிகமாக படித்தவங்க நிறைய பேர் இருக்கான். இன்றைக்கும் 10,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காமா. நான் ஃபஸ்ட் ரேங்க், அவன் செகண்ட் ரேங்க், அவன் ஃபஸ்ட் ரேங்க், நான் செகண்ட் ரேங்க். என்னுடைய கிளாஸ்மேட் இத்தனை வயசாகிட்டு இன்றைக்கும் 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்தான். ஒரு சைக்கிளில் போயிட்டு வந்துட்டுருக்கான். யோசிச்சு பாருங்கள். என்னோட நல்லா படித்தேன், எம்எஸ்சி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணான், ஃபிசிக்ஸ். என்ன நடக்குது புரியவே இல்லையே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா இல்லையா? ஆகவே கல்வி ஞானம் அத்தனை இறைவனிடத்தில் இருக்கிறது. நீங்கள் படிக்கிற படிப்பு எதுக்கு? நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிடணும். ஒரு 10 கோடி இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், செட்டில் ஆகிட்டேன், அப்புறம் செத்துற வேண்டியதான். இதான் நம்முடைய வாழ்க்கையா? ஆண்டவருடைய மகிமைக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? இதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதான் சொல்கிறேன். ஆண்டவருக்காக, ஆண்டவர் செய்யும் விதத்திலே ஆண்டவருடைய மகிமைக்காக நீங்கள் செயல்படுவது ஒன்றும் குறைவுபடாது. A young pastor came to a church that had been accustomed to raising its annual budget by means of suppers, bazaars and the like. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்தார், இள வயது உள்ளவர். அவர் ஒரு சர்ச்சுக்கு வந்து, அவங்க பழக்கம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் வருஷம் செலவுக்கு ஆகிற தொகையை நைட்டு டின்னர் வைப்பாங்க, இல்லைன்னா நம்ம இதில் வைக்கிறாங்கள்ல இந்த ஸ்தோத்திர பண்டிகைகளை எல்லாத்தையும் வச்சு வடை வைக்கிறது, இட்லி வைக்கிறது, தோசை வைக்கிறது, இது மாதிரி விற்று அது மாதிரி நடத்தக்கூடியது. அந்த மாதிரி ஃபண்டு திரட்டுவாங்க. He told his officers he could not agree with their program. இப்படிலாம் செய்யாதீங்க, இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. Let's pray and ask God to meet every need, he suggested. ஆண்டவரத்திலே ஜெபித்து பார்ப்போமே. நமக்கு முன்னாடி ஒரு ஐயர் இருந்தார். தேங்காய் எண்ணெய் அரைச்சி தேங்காய் எண்ணெய் விற்பார், எலுமிச்சம்பழத்தை அறுத்து ஊறுகாய் போட்டு விற்பார். ஏன் சபைக்காக இவ்வளோ செய்கிற மக்களுக்காக நீங்கள் சபையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடாதா? தேங்காய் கொடுக்கக்கூடாதா? எலுமிச்சம்பழம் கொடுக்கக்கூடாதா? கொடுக்க மாட்டான். எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? விற்பனை செய்து சம்பாதிக்கணும். அந்த அளவுக்கு கேவலமானவராக நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லையா? நீங்கள் அவர்கள் கொடுங்கள், அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார், அவர்கள் ஆலயத்திற்கு தேவையானதை செய்வார்கள். அப்போ இந்த பாஸ்டர் சொல்கிறார், let us pray and ask for the help from God. அவர் எல்லாத்தையும் செய்யட்டுமே, he suggested. At the end of the month,
பே ஆல் த பில்ஸ் அண்ட் லீவ் மை சேலரி டில் த லாஸ்ட். கடைசியில் மாத கடைசியில் என்னென்ன செலவாகுதோ எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துருங்க. எனக்கு சம்பளம் கொடுக்காதீங்க, கடைசியில் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறார். இஃப் தெர் isn't enough money ஃபார் மை சேலரி then I am the one who will suffer and not the church. எனக்கு சம்பளம் கொடுக்குறவங்க பணம் இல்லையா, பரவாயில்ல, நான் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறேன், சர்ச்சு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னேன். பட் ஐ டோன்ட் திங்க் எனிபடி இஸ் கோயிங் டு சஃபர். தி ஆஃபீஸர்ஸ் were sure that both the pastor and the church would die, but such was not the case. இதை போய் நம்முடைய ட்ரெஷரர்கிட்ட சொல்லுங்கள், சிரிப்பாங்க. சும்மா என்னத்தையாவது பெடாத்திக்கிட்டு இருக்காதிங்க, போங்கங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கணும் தான், இல்லைன்னு கிடையாது. அதுக்காக இப்படி இல்லாமல் நம்புறது, பட்ஜெட் இல்லாமல் எப்படி நடத்த முடியும்? இப்போ பிஷப் வரப்போகிறாரு, 3 லட்ச ரூபா செலவாகும். ஆண்டவர்கிட்ட போய் ஜாம் பண்ணிட்டு இருந்தால் நடக்குமா எல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது, நீங்கள் மட்டும் கஷ்டப்படுறது இல்லையா, இந்த சர்ச்சே நாசமாக தான் போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி ஆஃபீஸர்ஸ் வேர் ஷியோர் தட் போத் த பாஸ்டர் அண்ட் த சர்ச் வுட் டை, பட் சச் வாஸ் நாட் த கேஸ். ஆனால் அப்படிலாம் நடக்கலை. ஈச் மந்த் எவ்ரி பில் வாஸ் பெய்ட் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் தி இயர் தெர் வாஸ் அ சர்ப்ளஸ் இன் த ட்ரெஷரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மெனி இயர்ஸ். ஆண்டவரத்தில் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். பல ஆண்டுகளுக்கு பின்பு சபையில் எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது. இது நடக்கும். ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதனால தானே நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறீங்க. உங்கள் சொத்தை மீட்பதற்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறீங்க. உள்ளபடியே நீங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து இதற்காக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய கரம் இறங்கி வருகிறதான்னு பாருங்கள். அதை மீட்பது தேவனுடைய சித்தமா? அப்படி இருந்தாலும் அவர் மீட்கட்டும், நீ ஏன் கஷ்டப்படுற? உனி ஆண்டவருடைய பெரிய ஆளா? அதான் கேட்குறார். நீங்கள் ஜெபியுங்கள், ஜெபத்தின் வல்லமையை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றிலையும் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உடம்பு சரியில்லையா, ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபிங்க. ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குது? உங்களுடைய சித்தத்தின்படி நீ ஏதோ செய்ய விரும்புகிறீரா? என்னை நீர் பலப்படுத்தும். எல்லாவற்றையும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் அவர் இடத்துல கொடுங்க. அப்போது என்ன போட்டிருக்கு பிலிப்பியரில், புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை நிரப்பும் இல்லையா? அவர் என்ன சொல்கிறார்? சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள். 3ஆம் அதிகாரத்திலே அதான் சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரத்திலே அதான் சொல்கிறார். ஏன் சந்தோஷமாக இல்லை? ஆண்டவரத்தில் கேளுங்க, ஜெபிங்க, விடாப்பிடியாக ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள், நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்பி ஏமாந்தவன் ஒருத்தன் கூட இல்லை. நான் சிறு வயது உள்ளவனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் பார்த்ததே இல்லைங்க. இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கண்டென்ட்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் அடிக்வேட் ரிசோர்ஸஸ். போதுமான அளவுக்கு நம்மகிட்ட செல்வம் இருந்தால் போதுங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆர் ரிசோர்ஸஸ் ஆர் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், த பவர் ஆஃப் காட் அண்ட் த ப்ராமிஸ் ஆஃப் காட். நமக்கு இருக்கிற செல்வங்கள்லாம் என்ன? தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள், த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் அண்ட் த பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை, அந்த ப்ராமிசஸ் ஆஃப் காட், அந்த ஆண்டவருடைய வாக்கு தத்தம். நிறைய பேர் என்னவாங்க, அதிபதியாக போகிறவனுடைய பின்னாடி அநேகர் போனாங்க. இதற்கு முன்னிருந்தவர்கள் எண்ணிக்கை இதை விட அதிகம்னு சொல்லி நீதிமொழிகள் எழுதியிருக்கார். யார் அடுத்து பதவிக்கு வர போகிறாங்களோ அவர் பின்னாடியே போவாங்க ஒரு கூட்டம். யார் இடத்துல பெரிய பொறுப்பு இருக்கிறதோ அவர் பின்னாடியே தாஜா பண்ணிகிட்டே தெரிவாங்க. ஆனால் இறைவனுடைய வல்லமை தான் உங்களுக்கு உதவி செய்யும் என்ற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எதுக்குமே காலம் அப்படியே நீங்கள் போங்க, ஏன் நான் வேறு வழியில் போகிறேன். இந்த உலகத்திலே நீங்கள் தனிப்பட்டவர்களாக இருப்பீர்கள், மிகுந்த வல்லமையுள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா? சர்வ வல்லமையுள்ள தேவன் இருப்பார். இந்த விசுவாசம் உங்களுக்கு எப்போ வரும்? முழுவதுமாக நம்புங்கள், ஆண்டவரிடத்திலே போராடுங்கள், விசுவாசுங்கள். நேற்று ஒரு சைக்காட்ரிஸ்ட் சொன்னார், நீங்கள் போய் ஜெபம் பண்ணினால் அது இறை வேண்டுதல், நீங்கள் இறைவனிடத்திலே பேசினால் அது இறை வேண்டுதல், ஜெபம், விண்ணப்பம் அப்படின்னு அர்த்தம். இறைவன் உங்களிடத்திலே பேசினால் அது என்னது? இறைவன் உங்களிடத்திலே பேசினால் நீங்கள் பைத்தியம்னு அர்த்தங்கிறார். ஆமாம், மேனியா, ஹாலோசினேஷன்ஸ் அப்படிங்கிறார். இறைவன் பேச மாட்டார், இறைவன் பேசினா நீனே நினச்சிக்கிட்ட அப்படின்னு. இது முன்பாக இறைவனிடத்திலே பேசினவர்கள் என்ன நிலையில் இருந்தார்கள்? பைத்தியமாக செத்துட்டு இருந்தானா? இன்னைக்கு வரைக்கும் பல 100 1000 ஆண்டுகளாக இறைவனோடு பேசினவர்கள் உலகத்திலே மிகச்சிறந்த ஞானிகளாக இருந்தார்கள். மிகச்சிறந்த இலக்கியங்களை படைத்தார்கள், மிகச்சிறந்த வழிகாட்டுதல்களை கொடுத்தார்கள். பைத்தியக்காரன் அப்படி சொல்லியிருப்பானாயா? யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த உலகத்தை பொறுத்தவரை நாங்கள் பைத்தியக்காரர்கள் தான் சொல்கிறார் பவுல்.
எங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தான் தெரியும். ஆமாம், உண்மைதான். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாரையும் பார்த்தாலும் பைத்தியம் மாதிரி தான் தெரியும். பைத்தியம் மாதிரி பேசிட்டேறான். எத்தனை பேர் இறைவனோடு இருந்து வெற்றியை சாதித்திருக்கிறார்கள், அரசாங்கங்களை நிர்மூலமாக்கி இருக்கிறார்கள், கோட்டைகளை தகர்த்திருக்கிறார்கள் இல்லையா? யாருமே கற்பனை செய்து முடியாத அளவுக்கு வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய தேவைகள் என்ன, அதை இறைவனிடத்திலே சொல்லுங்கள். உங்களுடைய பேராசைகளை எல்லாம் சொல்லாதீங்க. அதான் நீட்ஸ் அண்ட் கிரீட்ஸ். வாட் ஆர் த வேஸ் காட் மைட் யூஸ் யூ டு சப்ளை சம்ஒன் எல்ஸ் நீட்? ஒருவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக என்னென்ன விதங்களிலெல்லாம் தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். இதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே. ஆண்டவரே, என்னை அனுப்பும், நான் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குவேன், என்னை உயர்ந்த நிலையை வையும், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக்குவேன், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். எந்த அப்பாவாவது பிள்ளைகளுக்கு வாய் கொடுக்காமல் இருந்திருக்காரா? எப்பா இது வேண்டாம், நான் உனக்கு இதோட நல்லதாக செய்கிறேன், நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா அதோட பெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. எந்த பெற்றோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களுடைய பரமபிதா அதை விட அதிகமாக செய்ய மாட்டாரா? ஆகவே இறைவனிடத்திலே கேளுங்கள். நம்முடைய தேவைகளை கேட்போம், நம்முடைய பேராசைகளை கேட்கக்கூடாது என்பதுதான் இன்றைய தியானம். சரியா?